Hello friends, welcome to Space Tech YouTube channel. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது POCO M2 Pro ஓட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஓவர்வியூ மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். POCO M2 Proன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Snapdragon 720G ப்ராசஸர், 33 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 6 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட. அப்புறம் வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாவிக் சப்போர்ட் வந்து இருக்கு. நாவிக் வந்து இந்தியாவோட ஓன் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம், லைக் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், GPS மாதிரி. அது வந்து யூஎஸோட ஓன் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஓன் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம். இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா நம்ம கண்ட்ரியோட ஓன் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை குவாட் கேமரா செட்டப் வந்து இருக்கு. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ, அப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். மொத்தம் 4 கேமரா இல்லை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேக் சைடில் இருக்கிற டீட்டெயில்ஸ். அப்புறம் பாக்ஸ் அவுட் சைடில் POCO M2 Proன்னு சொல்லிட்டு பிராண்டிங், அப்புறம் பாக்ஸுக்கு மேலே MRP, மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணலாம். நான் இன்னும் சீலை கூட பிரிக்கல. இப்போ ஃபஸ்ட் வந்து சீலை பிரிச்சுட்டு POCO M2 Pro வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பாக்ஸ் எடுத்த அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மொபைல் ஃபோன் இருக்குது. இதை வந்து POCO M2 Pro. நான் வாங்கியிருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இல்லை மொத்தம் 3 கலர் வேரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. இப்போ இந்த எல்லோ கலர் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு டிரான்ஸ்பேர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொபைல் ஃபோனுக்கு. நல்லா தான் இருக்குது அந்த கேஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு எஜெக்டர் பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் பாக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபோனோட பாக்ஸில் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் A to டைப் C கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டைப் C கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. மிச்சப்படி வேறு எந்த ஆக்சசரிஸும் இல்லை. மொத்த ஆக்சசரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இப்போ வந்து மொபைல் ஃபோன் வந்து எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது மொபைல் ஃபோன். பேக்கில் இருக்க டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. டபுள் ஷேடர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Gorilla Glass 5. ஸோ ப்ரொடக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். இன்னும் ஒரு விஷயம், ஸ்பஞ்சஸ்லாம் வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணும் ஏன்னா கிளாஸ் பேக்னால. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பம்ப் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கேஸ் போடாத வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கேமரா நீங்கள் டேபிள் அது மாதிரி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட கேமரா கிராச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லா பெரிய பம்ப் மாதிரி தான் இருக்குது. மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக கேஸ் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி வந்து இதிலே வந்து ஃப்ரீயாக வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ வந்து மொபைல் ஃபோன் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ POCO M2 Proவில் என்னென்ன ஃபிசிக்கலாக ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒரு 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் 68 ரிஃப்ரெஷிங் ரேட்டோட ஒரு டிஸ்பிளே. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் 16 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இயர்பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. அப்புறம் பிரைட்டாகவும் இருக்குது. பேனல் ஒரு நல்ல டிஸ்பிளே தான். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன், பவர் பட்டன் கூட வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு, மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. அதில் வந்து 2 சிம் அண்ட் ஒரு மைக்ரோ SD கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். டவுன் சைடில் ஹெட்ஃபோன் ஜாக், C டைப் போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன் அண்டு வந்து ஒரு ஸ்பீக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் ஒரு செகண்டரி மைக்ரோஃபோன் அண்ட் ஒரு IR பிளாஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப், 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. டிசைனை பற்றி சொல்லணும்னா பேக்கில் வந்து Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை டபுள் ஷேடர் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது. மொத்தம் 3 கலர் வேரியன்ட் இருக்குது. பிளாக், கிரீன், ப்ளூ. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடர் வேரியன்ட் தான். அப்புறம் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவும் சரி, ரெட்மி
எம்ஐயும் சரி ரெண்டுமே ஷாமியோட பிராண்ட் தான். நெக்ஸ்ட் இந்த போக்கோ M2 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா P2i ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபான்னு கேட்டிங்கன்னா இல்லை, தண்ணி கிண்ணி மேலே லைட்டாக பட்டுச்சுன்னா எதுவுமே ஆகாது. இப்போ பேட்டரின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 5000 mAh பேட்டரி, சார்ஜர் வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கிறதுனால உங்களுக்கு 0 to 50 வந்து 30 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிடும். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 209 கிராம். ஓகே, இப்போ போக்கோ M2 ப்ரோ வந்து பார்த்தோம்னா சில பூட் வேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்குது. அதாவது கேம்ஸ் இல்லை சில அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா MIUI தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை போக்கோ லான்ச்சர் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெடிகேட்டாக ஒரு ஆப் ட்ராயரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் ட்ராயர் மூலமாக உங்கள் அப்ளிகேஷன்லாம் தனி கேட்டகரிஸாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாத உங்கள் அப்ளிகேஷன் ஹைட் பண்ணிக்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இருக்குது. இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா Android 10, யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 11. இதோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 720G அண்ட் இதோட மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ROM. இதில் வந்து 2 வேரியன்ட் இருக்குது. இது வந்து ஹையர் வேரியன்ட். லோயர் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ROM. இந்த 2 வேரியன்ட்டோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பையிங் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பவர் பட்டன் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டன் தான், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்டட் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எனக்கு வசதியாக தான் இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த இஷ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ கேமரா பற்றி பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை வந்து குவாட் கேமரா செட்டப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மிச்சபடி சேம் ஆப்ஷன்ஸ் தான். அதாவது ஸ்லோ மோஷன், அப்புறம் ஷார்ட் வீடியோ, அப்புறம் ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது, SDR மோட் அண்ட் AI யூஸ் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இருக்குது. இல்லை வீலாக் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி நீங்கள் வீலாக் வீடியோஸ்லாம் எடுக்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது இல்லை 4K வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அதுவும் 30 FPS வரையும் நீங்கள் வீடியோ வந்து 4Kல வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃபுல் HDயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 FPS வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போக்கோ M2 ப்ரோ யூஸ் பண்ணி சில ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன். சிலர்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சில ஃபோட்டோலாம் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நான் கேமரா வந்து நான் மொத்தமாக டெஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூவில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஃபைனலாக இந்த போக்கோ M2 ப்ரோவை பற்றி சொல்லணும்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும், அதாவது ரெட்மி நோட் 9 ப்ரோ வாங்கலாமா இல்லை போக்கோ M2 ப்ரோ வாங்கலாமான்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கான்ஃபிகரேஷன் இருக்கிற ஃபோன்ஸ் தான். சேம் ப்ராசஸர், சேம் டிஸ்பிளே, அதே மாதிரி இது 6 இன்ச்சு டிஸ்பிளே, ஃபுல் HD டிஸ்பிளே பேனல் தான், சேம் கேமரா, அது மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோக்கும் போக்கோ M2 ப்ரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் என்னை பொறுத்த வரையும் ரெட்மி நோட் 9 ப்ரோவோட இந்த போக்கோ M2 ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்வேன். ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதோட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெட்டராக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆடெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அது மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோ இருக்காது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு பிடிச்ச விஷயம், ஏன்னா வந்து இதில் வந்து ஆப் ட்ராயர் இருக்குது. ஸோ டெடிகேட்டராக வந்து எல்லா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். சில அப்ளிகேஷன் ஹைட் பண்ணுறது, அது மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் இருக்கிறது பிடிச்சிருக்கு. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ M2 ப்ரோ கூடயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ண முடியும். அதே ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கூட வந்து 18 வாட் சார்ஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறும். ஓகே, இதுவரை நீங்கள் போக்கோ M2 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னா, மறக்காத இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத ஸ்பேஸ் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் இருக்கும், அது கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காத அந்த பெல் ஐக்கான் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டுங்க.